இப்போ நீங்கள் சொன்னீங்க சரியா தூங்கலைனாலும் டயபெட்டிக் வரக்கான வாய்ப்பு இருக்குது, சரியான உணவு முறை. சில பேருக்கு வந்து இணை நோய்களில் தான் இருந்தால் இவங்களுக்கு வந்து டயபெட்டிக் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நோய்கள் இருந்தால் நம்ம டயபெட்டிக் வராமல் இருக்கணும், நம்ம முன்கூட்டியே கவனமாக இருக்கலாம்? ஃபீமேலில் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டயபெட்டிக் வந்து வரலாம். அவங்களுக்கு மற்றவங்களோட 4 மடங்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ரெண்டாவது உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் முக்கியமாக பீஸா கிரஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். பீஸா கிரஸ்ட் மாதிரி இடுப்பில் வந்து ஒரு டயர் மாதிரி வந்து இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து டயபெட்டிக் வந்து வரும். அதே மாதிரி தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி பாடி வெயிட் வந்து நிறையா இருக்கும், இவங்களுக்கும் வந்து சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரியாக தூங்கலை, நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே நைட் 2 மணிக்கு தான் நாங்கள் தூங்குகிறோம், ஸோ காலையில் எப்போ வேணாலும் வந்து நாங்கள் 8 மணி நேரம் தூங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்குது அவங்க தூங்குகிற டைமில் அப்படின்னா அதுவும் கூட சுகர் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியான காரணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பாதிப்பு இருக்கிறவங்க உங்களுடைய உணவை, வாழ்வியல் முறைகளையும், அதே மாதிரி இரவு தூக்கத்தையும் வந்து நீங்கள் ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளியாக மாறாமல் தடுத்துக்கலாம்.